வாழ்க்கையில் உங்களால் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த இளைஞனைப் போல ரவி 18 வயது இளைஞன். வீட்டில் சமூக வலைத்தளங்களில் நேரம் செலவிட்டு நண்பர்களுடன் அலைந்து காம ஆசையில் சிக்கிக் கொள்கிறான். படிப்பில் கவனம் இல்லை. தந்தை கோபத்தோடு சொல்றார். ரவி கேட்காமல் புறக்கணிக்கிறான். ரவி மனதில் அப்பா எப்போதும் இப்படிதான் சொல்வார் என்று அலட்சியம். நண்பர்கள் கவனமாக படிக்கிறார்கள். ரவியின் கவனம் மட்டும் படிப்பில் இல்லை. தேர்வு முடிந்து ஆன்சர் ஷீட் ஃபெயில் என்று வருகிறது. தந்தை வீட்டில் கோபத்தோடு கேட்கிறார். ரவி, நீ என்ன செய்ய போகிறாய் வாழ்க்கையில்? இந்த ஆசை உன் வாழ்க்கையை சிதைக்கும், உன் எதிர்காலத்தை நாசம் பண்ணும். ரவி மௌனமாக அங்கிருந்து சென்றார். ரவியின் அப்பாவிற்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாயிருக்க அவரை கண்ட ரவியின் மனம் உடைந்து போனது. மருந்துக்காக கூட குடும்பத்துக்கு சிரமம். அக்கம் பக்கத்து மக்களும் நண்பர்களும் தவறாக பேச ரவி அவமானத்தை உணர்கிறான். ரவி இரவு தனியா உட்கார்ந்து நின்று அழுகிறான். தன்னால் வீணாகி கொண்டிருக்கும் வாழ்க்கையை உணர்கிறான். அந்த கணத்தில் தான் அவன் உணர்ந்தான், ஆசையால் அல்ல உழைப்பால் தான் வாழ்க்கை உயரும் என்று. ரவி அதிகாலை எழுந்து ஓடத் தொடங்குகிறான். ஜிம் பயிற்சி, புத்தக படிப்பு, கடின உழைப்பில் கவனம் செலுத்தினான். தோல்வி எழுதியவன் முயற்சியால் வெற்றியை அடைய உழைத்தான். தேர்வு முடிவு வெளியானது. தேர்வில் டிஸ்டிங்ஷன். சக மாணவர்கள், ஆசிரியர்கள் பாராட்டு மழையில் நனைந்தான். ரவி மேடையில் நின்று பேசினான். இளைஞர்களே, ஆசைகள் உங்களை அழிக்கலாம், ஆனால் உழைப்பு உங்களை எழுப்பும். காம ஆசையில் சிக்கிய இளைஞன் விடாமுயற்சியால் தனக்கும் தன் பெற்றோர்க்கும் பெருமை சேர்த்தான். ரவி குடும்பம், உறவுகள், நண்பர்கள், ஆசிரியர்கள் என அனைவரின் மரியாதையை பெற்றான். நான் தோல்வியடைந்தேன், நான் ஆசைகளில் சிக்கினேன், ஆனாலும் கைவிடவில்லை. நீங்களும் விடாமுயற்சி செய்தால் யாரும் உங்களை தடுக்க முடியாது.